பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி மாநகரத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மாநகர ஒத்தக்கடை சந்திப்பில் அமைந்துள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் இவ்விழாவில் திருச்சி மாநகர் மற்றும் திருச்சி மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதில் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பலரும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமலும் ஒரே வாகனத்தில் 3 பேர் அல்ல 4 பேர் ஏற்றிக்கொண்டு முத்திரை சிலை அருகே சாகசங்கள் ஈடுபட்டனர். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை தொடர்ந்து சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு சில இளைஞர்கள் காவலர்களை எச்சரித்தும் கேட்காமல் வீலிங் செய்து ஊர்வலமாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி நிற்காமல் சென்றதால் அவர்களை விரட்டி பிடித்து அவர் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இதே போன்று திருச்சி மாநகரம் முழுவதும் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், சிறுவர்கள் தொடர்ந்து போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட்டு வருவதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.